தேர்தல் நெருங்க நெருங்க ஒவ்வொரு கட்சியையும் டென்ஷன் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இருக்கிற கூட்டணியிலேயே இருக்கலாமா இல்ல மாற்று அணிக்கு தாவலாமான்னு சில கட்சி தலைவர்கள் அலைபாய தொடங்கிட்டாங்க. சில தலைவர்கள் தூண்டிலை எல்லா பக்கமும் போட்டுக்கிட்டு வராங்க. குழுவே இல்லாம தூண்டில் போடுற மாதிரி தொண்டர்களே இல்லாத சில கட்சி தலைவர்களும் ஏதாவது ஒரு கூட்டணியில இடம் கிடைக்காதான்னு ஏக்கத்தோட எல்லா திசைகளையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சீட்டு கொடுத்தா சந்தோஷம் இல்ல பொட்டி கொடுத்தா ரெட்டை சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களோட நிலைப்பாடா இருக்கு. வாணியம்பாடியில நடந்த வேலூர் மண்டல ஆலோசனை கூட்டத்துல சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமாரும் அவரோட மனைவி ராதிகாவும் கலந்துக்கிட்டாங்க. இனி சின்னத்திரையில நடிப்பதை படிப்படியாக குறைச்சிக்கிட்டு கணவரோட இணைஞ்சி முழு நேர அரசியல ஈடுபட போறதா சொல்லி தொண்டர்களை உற்சாகப்படுத்தினாங்க ராதிகா. பணம் இல்லாமல் உணர்வோடு செயல்பட்டால் மாற்றத்தை உருவாக்க முடியும்னு ராதிகா பேசினத கட்சி நிர்வாகிகள் கொஞ்சம் கலக்கத்தோட தான் பார்த்தாங்க. இப்ப அரசியல குதிச்சிருக்கிற நடிகர்கள் எல்லாம் எனக்கு ஜூனியர் தான், நான் தான் எல்லாரையும் விட சீனியர் மோஸ்ட் அப்படின்னு சரத்குமார் சொன்னது தன்னைத்தானே உற்சாகப்படுத்திக்கவா இல்ல வேற யாருக்காவது எடுத்து சொல்லவாங்கிறது தான் யாருக்கும் புரியல. கூட்டணியில் தொடர்ந்து இருந்தாலும் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக இனி அரசியல இருக்க மாட்டேன், வர தேர்தல தனி சின்னத்துல தான் போட்டி போடுவேன்னு ஆவேசமா பேசினாரு சரத்குமார். அதே சமயம் இது கூட்டணியை உடைக்கிறதுக்கான பேச்சு இல்ல, உங்களை உருவாக்குறதுக்கான பேச்சுன்னு சொல்லி பிள்ளையையும் கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆற்ற வேலையை செஞ்சாரு சரத்குமார். கூட்டணி தர்மத்தை உடைத்து வெளியே வருவதற்கும் அல்ல
சரத்குமார் பேச்சு இப்படி இருக்க, தேமுதிக தலைவர் விஜயகாந்தோட வாரிசு விஜய பிரபாகரன் இன்னொரு பக்கம் கூட்டணியை கொத்தினாரு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்று தேமுதிக தான் அப்படின்னு விஜய பிரபாகரன் பேசினதுக்கு பின்னணி என்னன்னு அதிமுக தரப்பு விசாரிச்சுக்கிட்டு இருக்குதாம். இந்த கட்சி எந்த கொம்பனால கூட அசைக்க முடியாது. என்னதான் ஒரு தொய்வு நம்மளுக்கு இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போடுவேன். இனி வெற்றியாக சந்திச்சு நம்ம யாரு நிரூபிப்போம், எங்க விட்டோமோ அங்க பிடிப்போம். அத்திவரதர் மாதிரி விஜயகாந்த் வரும்போது பிரளயம் வரும்னு சொல்லி எல்லாரையும் மிரள வச்சாரு விஜய பிரபாகரன். தேர்தல் வரும்போது எல்லாரும் தேவரை தேடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பேரை வைக்கணும்னு கும்பகோணத்துல உண்ணாவிரதம் இருந்தாரு மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் வாண்டையாரு. அகமுடையோரை தேவர் இனம் என்று அறிவித்து எங்களுடைய சமுதாயத்தின் மக்கள் தொகையின் அடிப்படையில் தனி இடஒதுக்கீடு வழங்கும் என்று வலியுறுத்தியும், தெய்வீ திருமன் பசுமன் தேவரையாவுடைய பெயரை மதுரை விமான நிலையத்தில் சூட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியும் இன்று 3வது நாளாக தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்து வருகின்றேன். ஏறத்தாழ 50 மணி நேரம் எதுவும் உணவு அருந்தாமல் தொடர்ந்து கடுமையான உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றேன். அரசு தரப்பில் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அரசியல்வாதிகள் அமைச்சரோ யாரும் இன்னும் பேச்சுவார்த்தை எங்களிடம் நடத்தவில்லை. முதலமைச்சர் எங்களிடம் உறுதிமொழி அளித்தால்தான் இந்த உண்ணாவிரதத்தை கைவிடுவதாக நாங்கள் இருக்கின்றோம். ஆக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுகின்றேன் என்று முதலமைச்சர் எங்களுக்கு உத்தரவாதம் தர வேண்டும். ஆகவே அவருடைய முதலமைச்சருடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆக அப்படி வரவில்லை என்றால் தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் இறுதி வரை, கோரிக்கை நிறைவேறும் வரை உண்ணாவிரதத்தை நிறுத்த மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை காஞ்சிபுரத்தில் தொடங்குறது வழக்கம். அந்த லிஸ்ட்டில் தமிழ் மாநில காங்கிரஸும் சேர்ந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் பிரச்சாரத்தை தொடங்கின ஜி.கே. வாசன் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வேன் வந்தது. அதுக்கு உடனே வழிவிட சொல்லி வாசன் கேட்டதும் அத்தனை பேரும் ஓரமாக ஒதுங்கி ஆம்புலன்ஸுக்கு வழிவிட்டாங்க. அத்தோடு நிற்காம மனிதாபிமானம் மிக்க தலைவர் ஜி.கே. வாசன் வாழ்கன்னு முழக்கம் போட்டு அதையும் அரசியலாக்கினாங்க. அதிமுக கூட்டணி தான் தேர்தலை ஜெயிக்கும்னு சொன்ன வாசன் கூட்டணியில் இருக்கிற பிரச்சனைகள் பற்றி மழுப்பொலா பேசி சமாளிச்சாரு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய வெற்றி பிரகாசமாக இருக்கிறது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க தேமுதிகவை பொறுத்தவரையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலே இருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்கு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று கூட்டணியினுடைய ஆர்வத்தின் காரணமாக கூறியிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான கட்சி. எனவே அவர்களுடைய கோரிக்கையை ஆட்சியாளர்கள் முக்கியத்துவம் கொடுத்து பரிசீலனை செய்வார்கள் என்று கருதுகிறேன். சேலத்தில் பேசின சீமான் வேல் அரசியல்ல நான் தான் எல்லாருக்கும் முன்னோடின்னு சொல்லி கிரெடிட் எடுத்தாரு. நான் எடுத்தது உளப்பூர்வமாக என் மூதாதை தமிழின இறையை போற்றணும்னு நான் எடுத்தேன். அதை இவங்க இன்னைக்கு அதில் ஓட்டாக்குறாங்க, வாக்கு அரசியலாக மாற்ற நினைக்கிறாங்க. வேலை யார் எடுத்தாலும் என் முகம்தான் ஞாபகத்துக்கு வரும். அது உங்களுக்கு புரியுதா? அதனால அவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு வேலை செய்கிறாங்க. திராவிட கட்சிகளோட அரசியலையும் நடவடிக்கைகளையும் வார்த்தைகளால் வறுத்தெடுத்தாரு சீமான்.
இன்குலாப் ஜிந்தாபாத் என்று உலகினம் தான் திரும்பி பார்க்கிறோம். ஒரு கட்டளை தளபதி, ஒரு ராணுவ வீரன், ஒரு கமாண்டோ, 1000 படை வீரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை போய் தாக்குங்கள், சண்டையிடுங்கள் என்று சொல்லணும்னா அட்டாக். அவன் நடந்துக்க மாட்டான். அட்டாக் சொன்னாதான் போவான். அந்த அட்டாக்கை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். உலகில் எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான். நான் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகில் எல்லா மொழியும் மனிதன் பேசியது, என்னுடைய மொழியில் இறைவன் பேசியது. ஆதி பெரும்பாட்டன் சிவன் நக்கீராவும் தமிழோடு சற்று விளையாடவே வந்தவங்க. அவை பெரும்பாட்டியிடம் முருக பெரும்பாட்டன், அவையே உன் தமிழள்ளி பழகனையா வந்தவங்க. கால கொடுமை நீ இருக்கிறதுக்கு தமிழ்ல வந்தன சொன்னா புரியாது. நம்பிச்சு என் இனக்கூட்ட நம்பிச்சு. ஏன் உலகம் மழை பெய்யறதில்லை, இவ்வளவு கஷ்டம் துயரம்? கடவுள் என்னத்தையோ பேசிட்டு ஒன்றும் புரியலையே, கோபத்துல கிளம்பிட்டு போயிட்டாரு. பச்சாளர்கள் எங்கள் மொழிக்கு உயிரானவர். உலகில் எம்மொழியில் நாங்கள் கற்போம், நாங்கள் வாழ்வதற்கு. எம்மொழி தமிழ் கற்போம், எம் இனம் வாழ்வதற்கு. எங்கள் கொள்கை முடிவு, எங்கள் கொள்கை முடிவு. எங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் சாதனங்கள், அப்படி உலக மொழிகள் இருக்கட்டும். ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசல் எங்கள் தாய் தமிழாக. மொழி கொள்கை கோட்பாடு. பெற்ற தாயை பட்டினி கொடுத்து அன்னதானம் செய்ய முடியாது. அதனால் எந்த பயனும் உனக்கு வராது. உலகில் நீ எத்தனையோ மொழிகளை படிக்கலாம், எவ்வளவோ பொறியாளராகலாம், மருத்துவராகலாம், எதுவாகலாம். ஆனால் உன் தாய்மொழி தெரியவில்லை என்றால் நீ அறிவு கெட்டவன். தலைவன் என்ன பேச்சு பேசினாலும் ஓட்டு மட்டும் விட மாட்டேங்குதே அப்படிங்கிற ஏக்கத்தோட அவரோட பேச்சை ரசிச்சாங்க கட்சி தொண்டர்கள். எல்லாரும் லோக்கல் பிரச்சனைகளை கையில எடுத்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்போ டெல்லியில போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவா ராஜபாளையத்துல ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க காம்ரேடுகள். விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் போராட்டம் நடத்தினவங்க மேல போட்ட வழக்கையெல்லாம் வாபஸ் வாங்கணும்னு சொன்ன காம்ரேட் முத்தரசன் இல்லன்னா மறுபடியும் போராடுவேன்னு சொன்னாரு. மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்தா அப்படிங்கிற தொண்டர்கள் ரியாக்ஷனை அவர் பார்த்தாரான்னு தெரியல. இயல் முனையளவு கூட எந்த இடத்திலும் வன்முறைகள் நடைபெறவில்லை. வன்முறையில் நம்பிக்கையும் இல்லை. ஜனநாயக முறையில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிற அந்த ஜனநாயக உரிமை அடிப்படையில் தான் போராட்டம் நடைபெற்றது. ஆகவே இந்த தாக்குதலை, காவல்துறையின் தாக்குதலை கண்டித்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அடக்குமுறையின் மூலமாக ஒரு பிரச்சனைக்கு எந்த சர்க்காரும் தீர்வு காண முடியாது. ஜனநாயக முறையில் பேச்சுவார்த்தை முறையின் மூலமாகத்தான் தீர்வு காண முடியுமே தவிர கொடிய அடக்குமுறை செய்வதன் மூலமாக ஒரு போராட்டத்தை அடக்கவோ ஒடுக்கவோ முடியாது. அப்படியான முயற்சிகளை மேற்கொண்டால் எந்த அரசாங்கம் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் தான் தோற்று போகும் என்பதை தெரிவித்து, மத்திய அரசாங்கம் நிறைவேற்றியிருக்கிற, மூர்க்கத்தனமாக நிறைவேற்றியிருக்கிற விவசாயிகளுக்கு விரோதமான சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும். தமிழ்நாட்டில் மற்ற இடங்களிலும் காவல்துறையினர் போட்டிருக்கிற வழக்குகள், விவசாயிகள் மீதும் அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் போடப்பட்டிருக்கிற வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும். அப்படி திரும்பப் பெறவில்லை என்றால் அதற்கு ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை வலியுறுத்தவே இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக இன்றைக்கு ராஜபாளையத்திலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். எந்த கூட்டணியில இடம் அப்படிங்கிறது எங்க கையில இல்ல, மத்தவங்க கையில தான் இருக்கு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா சொல்லி, ஆஹா
புலிப்படைக்கு இப்படி ஒரு சோதனையான்னு உருக வச்சாரு முக்குளத்தோர் புலிப்படை தலைவர் கருணாஸ். மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பேன் என்று சொல்லக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை முக்குளத்தூர் புலிப்படை வரவேற்கும். சசிகலா மேடத்தை சந்திக்கிறது நீங்க வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. 2-3 நாள் ஓய்வுகளுக்கு பிறகு தான் அவங்க வந்து தமிழகத்துக்கு வரதா இருக்காங்க. அவங்களுடைய ப்ரோக்ராம் என்ன ஏதுங்கிறது எங்களுக்கு தெரியலை. வந்ததுக்கு பிறகு நிச்சயமாக மரியாதை நிமித்தமாக எங்களுடைய முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் நேரம் கேட்போம். கூட்டணி எப்படி அவங்க அமமுக இல்லை, அது வந்து இன்னும் எதுவுமே முடிவாகலை. நான் வந்து இந்த நிமிடம் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழமை கூட்டணியாகத்தான் முக்குளத்தூர் புலிப்படை செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ முதல்வர் அவர்கள் தொடர்ந்து பரப்புரையில் இருக்கிறதுனால அவங்க சந்திக்கிறதுக்கான நேரங்கள் எனக்கு இன்னும் ஒதுக்கப்படலை. அதையும் கடந்து இன்னும் வந்து அவர்கள் கூட்டணியை ஆரம்பிக்கப்படலை. இப்போ உங்களுக்கே தெரியும், கூட்டணி வந்து நடந்துகிட்டு இருக்கு. பலதரப்பட்ட கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. சில கட்சிகள் வந்து பேரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. பல பேரங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு சொல்லப்பட காரணங்கள் வந்து வெளியில் சொல்கிற காரணங்கள் வேறையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய பேரங்கள் என்னங்கிறத அறிவு சார்ந்த மக்கள் அறிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் முடிஞ்சு வெளிப்படையாக வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சம்பந்தப்பட்ட கூட்டணி கட்சிகளையும் எங்களை போன்ற அமைப்புகளையும் அழைத்து பேசும்பொழுது தான் அதற்கான முடிவு கிடைக்கும். தேசிய கட்சிகளோட மாநில தலைவர்கள் எப்பவும் டெல்லிக்கு தான் காவடி எடுப்பாங்க. ஆனா தமிழக பாரதிய ஜனதா தலைவர் முருகன் பழனி முருகனுக்கு காவடி எடுத்து ஒரு புரட்சி செஞ்சது தான் தேர்தல் காலத்துல ஹைலைட்டான விஷயமா இருந்தது. யார் யாரெல்லாம் இன்றைக்கு கடவுள் இல்லை அப்படின்லாம் சொன்னாங்களோ, அல்லது திருநீரை அவமதித்தார்களோ, அல்லது விபூதியை தொடைத்து விட்டார்களோ, அவர்களே தை மாதத்தில் தை கிருத்திகை அன்றைக்கு வேலை தூக்க வைத்தவர் நம்மளுடைய பழனி முருகன் அவர்கள்.